ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய்க்கு எதிராக விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருந்த சங்கீதா அவர்கள் இப்போ அந்த கேஸை வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னு இப்போ நியூஸ் வந்திருக்கு. இதுதான் செம்ம ஹாப்பியான நியூஸாக அமைய போகுது ரசிகர்களுக்கு. காலையிலே இன்னைக்கு விவாகரத்து விசாரணை கோர்ட்டுக்கு வரும்பொழுது எல்லாருமே எதிர்பார்த்தாங்க என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்த நிலையில அண்ட் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடப்பதால் விசாரணையை வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. ஆனா காணொலி மூலம் ஆஜரான சங்கீதா இன்னைக்கே விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு மதியம் பிற்பகலுக்கு இந்த விசாரணையை ஒத்தி வச்சாங்க செங்கல்பட்டு நீதிமன்றம். அண்ட் அதுக்கப்புறம் இப்ப கிடைச்ச நியூஸ், விவாகரத்து மனுவை வாபஸ் வாங்குறாங்க சங்கீதா அவர்கள். விஜய்க்கு எதிராக கொடுத்த அந்த விவாகரத்தை திரும்ப பெறாங்க, திரும்ப சேர்ந்து வாழணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப நியூஸ் வந்திருக்கு. ரசிகர்கள் இப்ப செம்மையா கொண்டாட போறாங்க. அண்ட் நேத்து ஃபுல்லா ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்தது இதுதான், சங்கீதா அவர்கள் திரும்ப விஜய் கூட சேர்ந்து வாழணும், விவாகரத்து ஒரு தீர்வு இல்லை, அதனால முடிவு எடுத்து அவங்களோட வாழ்க்கையை வீணாக்கிக்க வேணாம், அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, சோ அவங்களோட ஃபியூச்சர்ன்றது ஒண்ணு பெருசா இருக்கு, அதனால அவங்க ஃபியூச்சர் நினைச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். அது மட்டும் இல்லாம இப்ப தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜயா இருக்காரு, சோ அவரோட பதவிக்கு மிகப்பெரிய களங்கம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அந்த கோரிக்கைக்கு மிகப்பெரிய நல்லது கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சங்கீதா அவர்கள் இனிமே விஜய் கூட சேர்ந்து வாழ போறாங்க. நடுவுல இருந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு, இனிமே இவங்க நடுவுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற முடிவு வந்திருக்காங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சங்கீதா அவர்கள் போட்ட விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றாங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்ஃபரன்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.